வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில ரெட்டி புக் ப்ராப்ளம் நம்பர் 19 காம்ப்ரிஹென்சிவ் ப்ராப்ளம். எஸ். இப்ப நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாமா? Mr. R constructed one house in 1981. 50% of the property is let out and 50% is occupied for his residence. The let out portion was also occupied for 2 months. The particulars are municipal value of full house 5,000 per annum, annual rent of 50% portion 4,000 per annum, municipal tax 1,000 per annum, ground rent 100 per annum, repairs 900 per annum, fire insurance premium 200 per annum, collection charges 300 per annum, interest on loan taken for construction 1,000 per annum. His income from all other sources amounts to rupees 50,000. Determine his gross total income. Okay, இப்ப இந்த ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா ஆர்ன்றவர் ஒரு ஹவுஸ வந்து 1981ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காரு. அது பாத்தீங்கன்னா 50% வந்து ப்ராப்பர்ட்டி என்ன ஆயிருக்கு, லெட் அவுட் பண்ணிருக்காங்க அண்ட் 50% ரெசிடென்ஸ்க்கு யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, அது மட்டும் இல்லாம அந்த லெட் அவுட் ப்ராப்பர்ட்டிய 2 months வந்து செல்ஃப் ஆக்குபை பண்ணிருக்காங்க. ஒரு ப்ராப்பர்ட்டி, அதாவது ஒரு போர்ஷனை பாத்தீங்கன்னா பார்ட் ஆஃப் த இயர் லெட் அவுட் அண்ட் பார்ட் ஆஃப் த இயர் செல்ஃப் ஆக்குபைட் அப்படின்னா நம்ம வந்து அதை ஃபுல்லாவே லெட் அவுட் ப்ராப்பர்ட்டியா அசியூம் பண்ணிக்கணும். ஓகே, ஆனா போர்ஷன் வந்து பிரிக்கலாம். ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிய ஒரு 50% லெட் அவுட் 50% செல்ஃப் ஆக்குபைட்னா நம்ம லெட் அவுட்டாவும் செல்ஃப் ஆக்குபைடாவும் ட்ரீட் பண்ணிக்கலாம் 50-50. ஓகே, ஆனா ஒரு வருஷத்துல பாதி வருஷம் வந்து லெட் அவுட்டாவும் பாதி செல்ஃப் ஆக்குபைடாவும் அப்படிலாம் பண்ண முடியாது. அதுக்கு பதிலா அதை நம்ம என்ன பண்ணணும், ஃபுல்லி லெட் அவுட் அப்படின்னு கன்சிடர் பண்ணி, ஆனா ரெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து நம்ம இந்த அன்ரியலைஸ்ட் ரெண்ட் மாதிரி இதை சப்ராக்ட் பண்ணி எடுத்துடணும், அவ்வளவுதான். ஓகே, எஸ். இப்ப இந்த ப்ராப்ளம் போடலாமா? இப்ப முனிசிபல் வேல்யூவேஷன் பாத்தீங்கன்னா 5,000 per annum சொல்லியிருக்காங்க. அப்ப ஃபுல் ப்ராப்பர்ட்டிக்கு அப்ப 50% ஆஃப் த ப்ராப்பர்ட்டிக்கு எவ்வளவு அப்படின்றத பிரிச்சு போடணும், அவ்வளவுதான். பாருங்க, municipal valuation 2,500 let out and 2,500 self occupied. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா ஆனுவல் ரெண்ட் 50% தான் கொடுத்துருக்காங்க. 4,000க்கு தான் அப்படியே ஒரு ஆனம்க்கு லெட் அவுட் ப்ராப்பர்ட்டிக்கு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆனா இதுலதான் நம்ம என்ன பண்ண போறோம், 2 மாசத்துக்கு நம்ம மைனஸ் பண்ணி எடுத்துடணும். ரீசன் என்ன, அந்த 2 மந்த்துக்கு பாத்தீங்கன்னா செல்ஃப் ஆக்குபைடா இருந்திருக்கு. அப்ப அந்த 2 மாசத்துக்கு நமக்கு ரெண்ட் வராது. ஓகேவா, அதனால நம்ம என்ன பண்ணணும், 2 மாசத்துக்கு மைனஸ் பண்ணி எடுத்துடலாம். 12 மாசத்துக்கு 4,000. அப்ப 2 monthsக்கு என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ணி மைனஸ் பண்ணலாம். இல்லாட்டி இதை வந்து 12 months இருக்குது 10 monthsக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, 12 monthsக்கு 4,000. அப்ப 10 monthsக்கு என்ன அப்படின்னா 10/12 போட்டோம்னா 3,333 வருது. இப்ப ERV என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க 3,333 அண்ட் இங்க செல்ஃப் ஆக்குபைட்ல 2,500. இப்ப கிராஸ் ஆனுவல் வேல்யூ பாத்தீங்கன்னா இந்த சேம் 3,333 தான் அங்க நமக்கு நில். ஏன்னா செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டிக்கு கிராஸ் ஆனுவல் வேல்யூ நில் இல்லையா, அதனால நம்ம டேஷ் போட்டாச்சு. இப்ப முனிசிபல் டாக்ஸ் பாத்தீங்கன்னா 1,000 per annum சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஃபுல் ப்ராப்பர்ட்டிக்கு தான் 1,000 rupees. அப்ப வந்து 50% அப்படின்னா 500 வரும். அதனால லெட் அவுட்க்கு மட்டும் நம்ம சார்ஜ் பண்ணுவோம் அண்ட் செல்ஃப் ஆக்குபைடுக்கு கிடையாது. ஓகே, இப்ப இதை சப்ராக்ட் பண்ண பிறகு வர்றது நமக்கு என்ன, நெட் ஆனுவல் வேல்யூ பாத்தீங்கன்னா 2,833. இப்போ இந்த நெட் ஆனுவல் வேல்யூல இருந்து நம்ம என்ன சப்ராக்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இல்லையா, 30%. அப்ப இந்த 2,833ல ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஒரு 30% போட்டோம்னா 850 வருது. ஓகே, அது மட்டும் இல்லாம இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டேக்கன் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன். கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக லோன் வாங்கினது இன்னமும் டியூல இருக்கு. அதனால நமக்கு வந்து 1,000 per annum கொடுத்துட்டாங்க. சோ இதை நம்ம டைரக்டாவே எடுத்துக்கலாம். ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் தான் பாத்தீங்கன்னா 5 years மட்டும் தான் நம்ம கிளைம் பண்ண முடியும், 5 இன்ஸ்டால்மெண்டா. ஆனா போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு நாள் டியூ இருக்கோ லோனு அது வரைக்கும் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். அதனால இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டேக்கன் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம வந்து இங்க கிளைம் பண்ணலாம். அப்ப லெட் அவுட் ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு 500 அண்ட் செல்ஃப் ஆக்குபைடுக்கு ஒரு 500. பிகாஸ் 50% லெட் அவுட் 50% செல்ஃப் ஆக்குபைடு இல்லையா, 100%க்கு தான் இங்க 1,000. அதனால 500 மைனஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த 2,833ல 850 500 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் வர்றதுதான் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லெட் அவுட் ப்ராப்பர்ட்டிக்கு. ஆனா செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டிக்கு பாத்தீங்கன்னா லாஸ். ஓகே, எஸ். பாருங்க, அப்ப லாஸ் என்ன அப்படின்னா 500
and income பாத்தீங்கன்னா 1483. இப்ப நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா determine his gross total income சொல்லிருக்காங்க. gross total incomeன்றது அவருக்கு வேற ஏதாவது ஹெட்ல இருந்து இன்கம் வந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம கன்சாலிடேட் பண்ணி கொடுக்கணும். ஓகே, இப்ப பாருங்க இஸ் இன்கம் ஃப்ரம் ஆல் அதர் சோர்சஸ், அதர் சோர்ஸ்ல இருந்து அவருக்கு இன்கம் வந்திருக்கு 50,000. அப்ப அதையும் சேர்த்து நம்ம கொடுக்கணும். ஓகே, எஸ். இப்ப லெட் அவுட் ப்ராப்பர்ட்டியோட இன்கம்ல இந்த லாஸ செட் ஆஃப் பண்ணலாம். இது 1483, அதுல இந்த 500 போயிடுச்சு அப்படின்னா ஓகே, செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டியோட லாஸ சப்ராக்ட் பண்ணிட்ட பிறகு 983 தான் நமக்கு கிடைச்சிருக்குது. ஓகே, இப்ப இந்த 983 இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, இப்ப இதோட அதர் சோர்ஸ் இன்கம் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் ஒரு 50,000, மொத்தம் பாத்தீங்கன்னா 50,983. ஓகேவா? எஸ். இப்ப வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி வந்து கிராஸ் டோட்டல் இன்கம் கம்ப்யூட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சாப்டர் பொறுத்த வரைக்கும் எல்லா ப்ரொவிஷன்ஸும் டீடைல்டா ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ பண்ணியாச்சு. சோ அதோட லிங்க் பாத்தீங்கன்னா நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது மூலமா நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். எஸ், நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு டிஃபரெண்டான ப்ராப்ளம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.